3000 செவிலியர் காலி பணியிடங்களை தமிழக அரசு நிரப்பக் கோரி போராட்டம் நடத்தப்படும் என மாநில ஒருங்கிணைப்பாளர் திண்டுக்கல் விஜிஎஸ் மகாலில் பேட்டி. தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறையின் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள விஜிஎஸ் மகாலில் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து கூட்டு நடவடிக்கை குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது: தமிழகத்தில் காலியாக இருக்கும் 3000 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். துணை சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கும் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களில் இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்ய முடிவை அரசு கைவிட வேண்டும். கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்தவர்களை மட்டுமே பணிக்கு நியமிக்க வேண்டும். செவிலியர்கள் தாய் சேய் நலப்பணியில் முழுமையாக ஈடுபடும் வகையில் கூடுதல் கணினி ஆபரேட்டர்களை பணியமர்த்த வேண்டும். அதேபோல் மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும். மேலும் ஆய்வுக்கூடங்களில் செவிலியர்கள் பெண் அதிகாரிகளை கண்ணிய குறைவாக பேசுவதை கைவிட வேண்டும். சுகாதார புள்ளி விவரங்களை கொடுப்பதற்கு உரிய அவகாசம் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சுகாதார செயலாளர், இயக்குனர், தேசிய சுகாதார குழு இயக்குனரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். மேலும் எங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவோம் என்று பேட்டியளித்தார். ஆண்டுகளாக காலியாக உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். மக்கள் தொகைக்கேற்ப கூடுதலாக ஆரம்பிக்கப்பட உள்ள துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் காலியாக உள்ள துணை சுகாதார நிலையங்களில் பயிற்சி பெற்ற கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பதிலாக இடைநிலை பணியாளர்களை நியமனம் செய்ய உள்ளதாக ஒரு திட்டம் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்திட்டத்தை கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும், இந்த மாதிரி எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக போகிறதுனால கண்டிப்பாக அதிகாரிகள் கேட்பார்கள் என்று நம்புகிறோம். அவ்வாறு கேட்காத பட்சத்தில் முதல் கட்டமாக ஒரு மாவட்ட அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது என்றும், அதிலும் கேட்காத பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவது என்றும் முடிவு செய்துள்ளோம்.